ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் புளி சாதம். அதுக்கு நல்ல சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு. இப்போ இந்த புளி சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. அடுத்து ஒரு 4 பல் பூண்டு, தோல் உரிச்ச பூண்டு ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுபட்டதும் அதில் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க சீரகம், வெந்தயம், மிளகு, தனியா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கலாம். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய், நீட்டு மிளகாய் எது ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தோல் உரித்த 4 பல் பூண்டு, இது எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சியில் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி பவுடராக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான புளிக்குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு கப்பு திக்காக கரைச்சி புளி எடுத்து வச்சேன். நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்ச புளி ஒரு கப் எடுத்துருக்கேன். ஒரு 3/4 கப்பு, சின்ன கப்பில் 3/4 கப்பு வேர்க்கடலை தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்காக. காஞ்ச மிளகாய் கொஞ்சம், பெருங்காயம். அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லெண்ணெயில் தான் நம்ம இந்த புளிக்காய்ச்சல் செய்ய போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4 காஞ்ச மிளகாயை நான் கிள்ளி போடுறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். சேர்த்து அதெல்லாம் இந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டுங்க. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை அதையும் சேர்க்குறேன். நம்ம வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை உடனே போட்டு எடுத்துக்கிடலாம். நான் வறுக்காத வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதனால் இதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேன். இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் சேர்த்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணி, ஒரு கப்பு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கப்பு புளி தண்ணியை இதில் சேர்க்குறேன். இந்த சாதத்துக்கு தேவையான மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து, அடுத்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா நல்லா சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணி நல்லா திக்காக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் பவுடரை இப்போ இதில் சேர்த்து, இந்த புளி காய்ச்சலில் சேர்த்து நல்லா கிளறி, நல்லா இந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வருது. நல்லா திக்காக சுருண்டு வந்ததும்
இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் இது 1/2 கிலோ அரிசிக்கு நான் சாதத்தை வடித்து இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருக்கேன். இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு இருக்கும்போதே இதில் பச்சையாக அந்த நல்லெண்ணெய் அப்படியே நம்ம அந்த நல்லெண்ணெயை இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் அந்த சூட்டில். இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது. இந்த சாதத்துக்கு இந்த நல்லெண்ணெயோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சூடு இருக்கும்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா கிளறி ஆற விடலாம். சாதம் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த புளிக்காய்ச்சல் அதை இப்போ இதில் போட்டு நல்லா இந்த சாதத்தோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம உப்பு எல்லாமே ஏற்கனவே சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிளறும்போது. இப்போ இந்த மாதிரி சாதம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா இந்த புளி காய்ச்சலோடு சேர்த்து நல்லா கிளறியாச்சு. அடுத்து இதில் மேலே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச அந்த பொடியை சேர்க்கலாம். ஏற்கனவே நம்ம புளி காய்ச்சலில் 2 ஸ்பூன் சேர்த்தோம். அடுத்து இந்த மாதிரி சாதமாக கிளறும்போது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான இந்த கோயில் புளியோதரை நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த நல்லெண்ணெயில் செய்கிறதுனால இந்த புளியோதரை பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புளி சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பார்த்தா இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தொக்கு தாங்க பண்ண போகிறேன். அதனால் வேக வச்ச உருளைக்கிழங்கை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்குக்கு தொக்குக்கு நல்லா எண்ணெய் சேர்க்கறது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறேன். கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்து அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரட்டும். நல்லா செவந்து வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தனியா ஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்க்குறேங்க. சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த எண்ணெயில் இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அந்த ஃப்ரெஷ் பட்டாணி பச்சை பட்டாணி அதை சேர்க்குறேன். இது நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறதுனால அப்படியே சேர்க்குறேங்க. நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் அதை வேக வச்சு தனியாக சேர்க்கலாம். இந்த பட்டாணியை நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இது ஈஸியாக வெந்துடும் இந்த பட்டாணி. ஸோ 2 நிமிஷம் போதுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா பிரட்டி மூடி வைக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகுது. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வருதுங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த வெங்காயம் தக்காளியில் விடுற தண்ணியே இந்த தொக்குக்கு கரெக்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி நம்ம நல்லா சுருண்டு வர அளவுக்கு எடுத்தோம்னா இந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புளி சாதத்துக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் எப்போ புளி சாதம் செஞ்சாலும் கடுகு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்த நல்ல குழைவான தயிர் சாதமும் கூட செய்வேன். புளி சாதம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தாளித்த ஒரு தயிர் சாதத்தோடு இந்த புளி சாதம் சாப்பிடும்போது புளி சாதத்தோட டேஸ்ட் நல்லா ஹைலைட் ஆகும். தனியாக நம்ம புளி சாதம் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது இந்த புளி சாதத்தோட டேஸ்ட் நல்லா ஹைலைட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி புளி சாதம் இது நல்ல அல்டிமேட் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.